அதாவது பொன்முடியுடைய தீர்ப்புங்கிறது உச்சநீதிமன்றம் கொடுத்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு தண்டனை விதித்து 50 லட்ச ரூபா ஃபைன் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்து அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களையே தீர்ப்பை ரத்து செய்யலை. அவருக்கு இன்னும் க்ளீன் சிட் கொடுக்கல. அதாவது அன்சாரி வழக்கு, ஃபைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்கிறோம். பிஎஸ்பியோடைய ஒரு எம்பி அந்த வழக்கில் இது மாதிரி தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்தில் கலந்துக்கலாம், வாக்களிக்கக்கூடாது, அதே நேரத்தில் எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் பொன்முடி வழக்கில் எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோன்னு சொன்னாங்கன்னா, அந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்காங்க, அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரசன்டடாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். தண்டனை தீர்ப்பு, கன்விக்ஷன் சென்டென்ஸ் 2 இருக்குது. பொதுவாக தண்டனைங்கிறது வேற, தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமாக தண்டனை வருது, தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க. இதில் தீர்ப்பையே நிறுத்தி வச்சுருக்காங்க.